பொறுத்தவரை இப்பொழுது அவர்கள் 27 இடங்களை பெற்றிருக்கின்றார்கள். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து கூடுதலாக 7 தொகுதிகள் போட்டியிடக்கூடியும். கடந்த முறை பாஜகவை பொறுத்தவரை நாகர்கோவில், கோவை தெற்கு, திருநெல்வேலி, மொடக்குறிச்சி, அரவக்குறிச்சி, காரைக்குடி, மதுரை வடக்கு, ஆயிரம்விளக்கு சென்னையிலே, தாராபுரம், கோபிச்செட்டிப்பாளையம், உடுமலைப்பேட்டை, மேட்டுப்பாளையம், திருப்பூர் வடக்கு, கிணத்துக்கடவு, கோவை தெற்கு தொகுதி, ராசிபுரம், சிங்காநல்லூர், திண்டுக்கல் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் போட்டியிட்டிருந்தார்கள். எனவே இந்த முறை பாஜக கூடுதலாக இதை காட்டிலும் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிடக்கூடும் என்றது மட்டுமல்லாமல் ஏற்கனவே போட்டியிட்டிருந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடும். எனவே அந்த தொகுதிகள் மீண்டும் அவர்கள் கேட்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய நாகர்கோவில், கோயம்புத்தூர் தெற்கு, திருநெல்வேலி, மொடக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் இருந்து கோவை தெற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரம் கோவை தெற்கிற்கு மாற்றாக வேறு ஏதேனும் தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அந்த வெற்றி பெற்ற தொகுதிகளோடு சேர்த்து மொத்தமாக 27 தொகுதிகளை இந்த முறை பாஜக போட்டியிடுவதற்கான தொகுதிகளாக அடையாளம் கொண்டு அதிமுக தலைமையிடம் வழங்க இருக்கின்றது. எனவே அதிலிருந்து மொத்தமாக பாஜக இந்த முறை 27 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை அதிமுக வழங்கியிருக்கின்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களும் தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். எனவே தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு சில தொகுதிகள், அதே போன்று திருவாரூர், நாகை மாவட்டத்திலும் ஒரு சில தொகுதிகளை அவர்கள் கேட்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் எல்லாம் அமமுக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றன. எனவே அவற்றிலிருந்து கணிசமான தொகுதிகளை அதிமுக தலைமை 11 இடங்களாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வழங்க இருக்கின்றது. அமமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இப்பொழுது இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 50க்கும் கூடுதலான தொகுதிகளாக முக்கியமான 3 கட்சிகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கின்றது, மேலும் இந்திய ஜனநாயக கட்சி இருக்கின்றது. அந்த கட்சிகளுக்கெல்லாம் பாஜகவோ அல்லது அதிமுகவோ பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் இருந்து ஒதுக்கீடு செய்வதற்கான சூழலும் இருக்கின்றது. அதே நேரம் ஐஜேகே தனித்த சின்னத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தனிப்பட்டு இன்னொரு முறை நடைபெறக்கூடிய அந்த கூட்டணி ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே அதிமுக அவர்களுக்கான தொகுதியை இறுதி செய்து வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள், அதேபோன்று பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்டவர்களும் கூட அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுமா? தமிழ் மாநில காங்கிரசுக்கு 6 தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்டார்கள். இந்த முறை அவர்களுக்கு 2 அல்லது 3 தொகுதிகளை மட்டுமே கூட்டணியில் வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. எனவே அவர்களுடனான அந்த உடன்பாடு இன்று எட்டப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்காக அடுத்து ஒரு அறிவிப்பினை அதிமுக தலைமையிலிருந்து வெளியிடுவார்கள் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்து என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்றார். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று அவர் தொகுதி உடன்பாடு தொடர்பான இறுதி ஒப்பந்தத்தை எட்டியிருக்கின்றார். எனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 11 சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார்கள். அமமுக அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தலில் எதிர்நோக்கி இருப்பதாக அந்த கட்சியினர் கூறியிருக்கின்றார்கள். எனவே 6 முதல் 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வகையில் அவர்கள் கூட்டணி உடன்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதற்கேற்ப இப்பொழுது இரட்டை இலக்கத்திலே தொகுதிகளை உறுதி செய்திருக்கின்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எனவே 11 தொகுதிகளில் அமமுக போட்டியிடப் போகின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்களும் 18 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே கடந்த முறை போட்டியிட்டிருந்த அந்த தொகுதிகளை மீண்டும் அவர்கள் கேட்டு பெறக்கூடும். கடந்த முறை அவர்கள் மொத்தமாக போட்டியிட்ட தொகுதி என்பது 23ஆக இருக்கின்றது. இந்த முறை சற்று குறைவான தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டாலும் கூட கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்துதான் அந்த தொகுதிகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே கடந்த முறை பாமக போட்டியிட்ட தொகுதிகள் என்பது மயிலம் சட்டப்பேரவை தொகுதி, திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெண்ணாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, மேட்டூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, ஓமலூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் போட்டியிட்டிருந்தார்கள். இந்த முறையும் அதுபோன்ற தொகுதிகளை அவர்கள் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அந்த தொகுதிகளை எல்லாம் அவர்கள் போட்டியிடக்கூடிய விதமாக இந்த தொகுதி உடன்பாட்டு பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முறை 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. மயிலம், திண்டிவனம், பெண்ணாகரம், சேலம் மேற்கு, மேட்டூர் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் வெற்றி பெற்றிருந்தார்கள். அந்த தொகுதிகளை மீண்டும் கேட்டு பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முயற்சிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 18 என்று தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 18 தொகுதிகளுக்குமான இடங்கள் என்ன என்பது இன்னும் சற்று நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இந்த அதிமுக தலைமையோடு அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த 18 தொகுதிகள் என்ன என்பதும் சொல்ல இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களும் 11 தொகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த 11 தொகுதிகள் என்ன என்பது இறுதி செய்யப்பட இருக்கின்றது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி
கட்சியை பொறுத்தவரை 27 தொகுதிகளை பெற்றிருந்தாலும் இன்னும் 1-2 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கக்கூடிய விதமாக பாஜக மற்றும் அதிமுக இடையிலான பேச்சுவார்த்தையில் அது உறுதி செய்து அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது அதிமுக தலைமையகத்திலே கூட்டணி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கின்றது. அதிமுக தரப்பிலிருந்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாமல் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்று இந்த ஒப்பந்தத்தை எட்டி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் இணைந்து வந்து தற்பொழுது இந்த கூட்டணி உடன்பாடு தொடர்பான ஒப்பந்தத்திலே அவர்களும் பங்கேற்று பாஜகவிற்கு 27 தொகுதிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இதற்கு முன்பாக அதிமுகவோடு கூட்டணி உடன்பாட்டை எட்டிய பொழுதெல்லாம் தனியார் நட்சத்திர விடுதியில் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டதும் தனியார் நட்சத்திர விடுதியில் தான். ஆனால் இந்த முறை அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கின்றது என்பதை உறுதிபட தொடர்ந்து அனைத்து கட்சியிலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூறி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இன்று அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பட்டி எம்ஜிஆர் மாளிகையில் இப்பொழுது இந்த கூட்டம் நடைபெற்று இந்த கூட்டத்தின் நிறைவிலே தொகுதி உடன்பாடுகள் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கின்றன. முக்கியமான 3 கட்சிகளுக்கும் தொகுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுக்கான இடத்தை உறுதி செய்திருக்கின்றார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகின்றார்கள் என்பதை இனம் கண்டு அந்த தொகுதிக்கான வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான பணியிலே அந்த கட்சிகள் ஈடுபடும் என்ற தகவலையும் கூறியிருக்கின்றனர்.